நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்திடம் தாவேக தலைவர் விஜய் குறித்து கேள்வி எழுப்பியதற்கு இனிமேல் விஜய் குறித்து என்னிடம் எந்த கேள்வியும் கேட்காதீர்கள், பதிலும் கூற மாட்டேன் என அவர் பதிலளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உரிய நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம். அஜய் கட்சி மாநாடு நடத்துறதுக்காக ஏகப்பட்ட நெருக்கடி கொடுத்தாங்க, சேர் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே நெருக்கடி கொடுத்தாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன், ப்ரெஸ்ஸுக்கு இதை தவிர வேற கேள்வியே இல்லையா? நானும் இல்லை ஒரு நிமிஷம், தமிழ்நாடு முழுக்க டெய்லி ப்ரெஸ்ஸை சந்திக்கிறேன். இந்த ஒரு கேள்வியை தவிர வேற கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் இல்லை நான் கேட்கறது ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நான் தூத்துக்குடி வந்திருக்கேன். ஏன் மக்கள் பிரச்சனை யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? இங்கே மக்கள் பிரச்சனை எத்தனையோ நடந்துகிட்டு இருக்குல்ல. இன்னைக்கு உப்பளங்களில் மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிறு குறு தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு. கப்பல் தளம் அமைக்கிறதுனால உப்பு தயாரிக்கிறவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனையோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. ஏன் அது மக்கள் ஒரு பத்திரிகையாளர் 3வது தூணுங்கிறோம். ஏன் மக்கள் பிரச்சனை ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க? 2 கொஸ்டின் தான். நான் டெய்லி ப்ரெஸ்ஸை சந்திக்கிறேன். ஒன்று கூட்டணின்றீங்க, இல்லை விஜய்ங்கிறீங்க. ஸோ அந்த 2க்கும் இனிமேல் என்கிட்ட யாரும் பதில் கேட்காதீங்க. பல தடவை நான் அது பதில் சொல்லியாச்சு. ஏன்னா நான் வந்தேன்னா மக்கள் பிரச்சனையை என்கிட்ட கேளுங்க. மக்களுக்காக தான் இங்கே அரசியல், மக்களுக்காக தான் இங்கே ஆட்சி. மக்கள் நல்லா இருந்தால் தான் இந்த நாடு நல்லா இருக்கும். புரியுதுங்களா? தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அது 2006 கேப்டன் ஃபர்ஸ்ட் டைம் வந்தாரு. யாரோடையும் கூட்டணி கிடையாது. தனிச்சு தேர்தல் களத்தில் கேப்டன் போட்டி போட்டாரு. ஸோ நம்ம அப்போ 230 கான்ஸ்டிடியூன்சிலுமே போட்டி போட்டாங்க. அதனால நிச்சயமா அந்த இம்பாக்ட் இருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.